கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு மிக மிக தெளிவாக சொல்கிறார். அவர் இந்த வார்த்தையை சொன்னதான சூழ்நிலை கடைசி காலங்களிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அத்திமரத்தை குறித்ததான ஒரு உவமை, அது துளிர்க்கும் பொழுது வசந்த காலம் வருகிறது என்பதை குறித்து அறிவீர்கள். அதையெல்லாம் சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மெய்யாகவே அவர் சொல்லக்கூடியதான காரியங்கள், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒளிந்து போகாது. ஆகவே தேவனுடைய வார்த்தை வல்லமையோடது, அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் காண்கிறதான ஒருவேளை இந்த உலகங்கள் கூட அழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒளிந்து போகாது என்று தேவன் சொல்லுகிறார். அந்த ஒரு உறுதிப்பாடு, அந்த அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பிரித்து கொள்வோம். அந்த நிலையில் கூட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு ஆதாரமான ஒரு காரியம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலத்திலும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாறாத நம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எது மாறினாலும், வானம் பூமி மாறினாலும் நம்முடைய வார்த்தை மாறாமல் இருப்பதற்கிறதே அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள் பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.